ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக ஃபினான்ஷியல் பிளானர் வேணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கோங்களேன். இப்போ 150க்கு மேல மெடிக்ளைம் பாலிசிஸ் இருக்கு. இப்போ எது கரண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்டா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்களா, இல்ல லைஃப் கவருக்காக இன்சூரன்ஸ் போடுறீங்களா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத கொடுக்க முடியும். பேங்கருக்கு உங்க எஸ்பி அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பைசா வச்சிருக்கீங்கிறது கிளியரா தெரியும். அவங்களுக்கும் நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. அவங்களும் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றவங்க நார்மலா நீங்க போய் ஃபினான்ஷியல் பிளானிங்னு கேட்டா அவங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், இப்போ அவங்களுக்கு எது கரெக்டான டார்கெட்ல இருக்கோ அதை அவங்க கிட்ட சேல் பண்ணிடுவாங்க. செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணுமா, ஒரு ஃபினான்ஷியல் பிளானரா நீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆம்பி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபினான்ஷியல் பிளானர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண போறேன், ஒரு இன்சூரன்ஸ் நான் பண்ண போறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல ஒரு ஸ்டாக்ல பண்ண போறேன். இதெல்லாம் நானா ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட போகணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போமே. இப்போ நான் இங்க திருச்சியில இருந்து ஒரு சென்னைக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட கார் இருக்கு, நான் கார் நானே டிரைவ் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், எனக்கு அந்த ரூட் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல கரெக்டா பிரேக் கொடுக்கணும்னு தெரியணும். நான் கரெக்டா ஓட்டினாலும் ஆப்போசிட்ல வர்றவங்க எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வண்டியை கூட்டிட்டு போய் கரெக்டா என்னோட டெஸ்டினேஷனை நான் ரீச் பண்ணணும். இது ஒரு வகை. இன்னொன்னு, ஒரு டிரைவரை ஹையர் பண்ணி அவரை நான் அது பண்ணிட்டு நான் அதே கார்ல நான் ஒரு என்னோட ஆஃபீஸ் ஒர்க் நான் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா நான் ஏதாவது புக்ஸ் படிக்கலாம், இல்ல பாட்டு கேட்டுட்டு வரலாம், ரிலாக்ஸா என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ரெண்டாவது வகை. இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் எக்ஸ்பர்ட் தான், எனக்கு எல்லாமே அனாலிசிஸ் பண்ண தெரியும், எனக்கு டீட்டெயிலா தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது ஒரு செகண்டரி, நான் அதுக்கான நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நீங்க கேட்கறது தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக ஃபினான்ஷியல் பிளானர் வேணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கோங்களேன். இப்போ 150க்கு மேல மெடிக்ளைம் பாலிசிஸ் இருக்கு. இப்போ எது கரண்ட்ல நல்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் சீப்பா இருக்கு, இது எனக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட்டை நிறைய இடத்துல நீங்க விட வேண்டி வரும். நீங்க ரெகுலரா பாக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அது கவர் ஆகுதா, தென் அதுக்கப்புறம் இல்ல ஷேரிங் ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், ரூம் ரெண்டோ இல்ல இந்த மாதிரி நிறைய ஒரு 50% தான் கிளைம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிராபேக்ஸும் இதுல இருக்கு. சோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட போயிட்டு கரெக்டா உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுட்டு பண்றது தான் எப்பவுமே நல்லது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸும். இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்டா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்களா, இல்ல லைஃப் கவருக்காக இன்சூரன்ஸ் போடுறீங்களா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த வெப்சைட்ல பார்த்தேன், எனக்கு இந்த ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் இதை பண்றேன், அந்த மாதிரி பண்ணாம உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட மோட்டிவ் என்ன, உங்களுக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனையும் சேர்த்து தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கைடன்ஸோட இருந்ததுன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். தென் இன்னொன்னு, உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா டாக்டரை போய் நீங்க பாக்குறீங்க, அவங்க உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. இது நீங்க டாக்டரை பார்த்து எடுத்துக்கிறதுங்கிறது வேற, இல்ல மெடிக்கலுக்கு போய் நம்மளா ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது வேற. இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாரு, நீங்களா மெடிசன் எடுத்து சாப்பிடாதீங்க, கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஏதாவது ஒண்ணு முன்னாடியே சேல் பண்ணதோ இல்ல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு டாக்ஸ் பிளானிங் நான் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபினான்ஷியலா இன்ஃப்ளேஷனை பீட் பண்றாப்ல நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸோட நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், இது எல்லாமே ஃபினான்ஷியல் பிளானரோட கைடன்ஸோட தான் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி கேட்க கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேங்கருக்கு உங்க எஸ்பி அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு
எவ்வளோ பைசா வச்சிருக்கீங்கிறது கிளியரா தெரியும். அவங்களுக்கும் நிறைய டார்கெட்ஸ் இருக்கு, அவங்களும் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றவங்க நார்மலா நீங்க போய் ஃபினான்ஷியல் பிளானிங்னு கேட்டா அவங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், இப்போ அவங்களுக்கு எது வந்து கரெக்டான டார்கெட்ல இருக்கோ அதை அவங்க கிட்ட சேல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பேங்கர் கிட்ட கண்டிப்பா போய் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்க கேட்கக்கூடாது. செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணுமா, ஒரு ஃபினான்ஷியல் பிளானரா நீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபினான்ஷியல் பிளானர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு டாக்டருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கும்போது நீங்க எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கொடுக்கறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. பட் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான், அதை பத்தி நிறைய வீடியோஸ் நானும் பார்த்தேன், நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் பிளானருக்கு கிடைக்கிற இன்கம். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் அப்படிங்கிறதே அந்த ஒரு 1% மட்டும் தான். அதர் தேன் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்ப வெளியே வரணும்னு தெரியணும். தென் இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, எப்போ நீங்க அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்த ஃபண்ட் எனக்கு கரெக்டா சூஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அடிஷனல் பர்ச்சேஸ் எப்போ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும், இல்லைன்னா ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப வொலடைலா இருக்கு, ஸோ நான் வந்து இதை பார்ஷியலா டெட் ஃபண்ட்ல மாத்திக்கிறேன் அப்படிங்கறது எல்லா அனலைசிஸுமே ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை மாத்தி கொடுக்கறது, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட போறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த 1% சொல்றோம் இல்லையா, அதை விடவே ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேரை கேளுங்க, ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட கேளுங்க, நிறைய படிங்க, நீங்களே அனலிசிஸ் பண்ணுங்க. நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்களே இண்டிவிஜுவலா அதை நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னொரு நாலேஜ் வேணும், இன்னொருத்தங்களோட ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த வீடியோல நம்ம கைடன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும், நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தா நானே பண்ணலாமா, ஃபினான்ஷியல் பிளானரோட நீட் என்ன, இதெல்லாம் பத்தி டீடைல்டா பார்த்தோம். ஸோ நீங்க ஒரு மெடிக்ளைம் பாலிசியோ இல்ல இன்சூரன்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸாவே இருக்கட்டுமே, 2000 மியூச்சுவல் ஃபண்டுக்கு மேல இப்போ அவைலபிளா இருக்கு, 2000 ஸ்டாக்ஸுக்கு மேல இருக்கு. எது கரெக்டா சூஸ் ஆகும், எது இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கைடன்ஸோட நீங்க பண்றது உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இல்ல நீங்க அதுல நல்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னா தாராளமா நீங்களே இண்டிவிஜுவலா பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.